டிஐ வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தி. நம்ம நியூ இயர்னாலே முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ரெசல்யூஷன் எடுப்போம். நம்ம எல்லாருமே அந்த ரெசல்யூஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ண மாட்டோம். இப்போது நமக்கு வந்து நிறைய ராசிகள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ராசிக்கு நம்ம என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுத்தால் இந்த வருடம் 2025 வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பிரபல ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களிடம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. 12 ராசிக்காரர்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியூ இயர்னால் முதல்ல வந்து நான் வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறேன்ட்டு ஜிம்முக்கு போவாங்க, இல்லை நடப்பாங்க, இல்லைனா நான் வந்து மணி மேக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய காலை பதிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வருஷம் ஆனாலே இதை வந்து ஒரு வேலையாகவே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அவங்க பண்ணுறதுக்கும் இப்போ பிரபல ஜோதிடரான நீங்கள் வந்து அதை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு ராசிக்கான அந்த வருடத்திற்கான ரெசல்யூஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மென்டராக பொதுவாக கொஷினை கொடுத்து ஆன்சரை நம்ம எழுத சொல்லுவோம். ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆன்சரை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கொஷினை படிக்க சொல்கிறீங்க, அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்ல போகிறீங்க. ஸோ நல்ல முயற்சி தான் இது. ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் மூலமாக நானும் அதில் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் ஜென்ரலாக எல்லோரும் எல்லா ஜோசியர்களும் இந்த வருஷத்தில் அவ்வளோ கஷ்டம் வரும், இந்த நல்லது வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரட்டும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம துவங்குவோம். ஒவ்வொரு ராசிக்காக நீங்கள் கேளுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி முதல்ல என்னுடைய ராசியை நான் கேட்டுடுறேன். சொல்லுங்கள். துலாம் ராசிக்கு வந்து இந்த வருஷம் நான் இந்த ரெசல்யூஷன் எடுத்தால் என்னோடய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், அதாவது இந்த இயர் வந்து எனக்கு வந்து சுபிச்சமாக போவோம் அப்படின்னா நான் என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கலாம்? துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் துலாம் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை நல்லா கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க, ஐயா சொல்லுவார். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசி அப்படின்னா அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல கிரகங்கள் அமைய போகிறது, முக்கியமான கிரகங்கள், வருடாந்திர கிரகங்கள் எங்கே அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல கேது இருக்கார். ஆன்மகாரகன், ஆன்மாவுக்கு உண்டானது. நம்ம மனசை, நம்மளோட ஆன்மாவை எப்படி கடைந்தேற செய்யணும் அப்படிங்கிறத கோயிலாக போக வைக்கிறதே வந்து இந்த கேது பகவான் தான். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கார். பொதுவாக 12ஆம் இடம் சயனஸ்தானம். உங்களுக்கு வந்து தூக்கமும் நல்லா இருந்திருக்கும் கடந்த வருஷம் வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வருஷம், இந்த 2025 மே 19ஆம் தேதி கேது பகவான் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. ராகு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்ளுதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். எப்படி வெற்றி கிடைக்கும்னா உங்களுக்கு லாபம் வரணும். அதாவது கேது பகவான் லாபஸ்தானத்துக்கு போகிறார். பொதுவாக கேது லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் சரி, ராகு லாபஸ்தானத்துக்கு வந்தால் அடுத்தவங்களால் உங்களுக்கு லாபம். கேது லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களால் தனிப்பட்ட முயற்சியினால் உங்களை நீங்கள் செம்மைப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை பற்றின புரிதல் ஏற்படும். என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த வருஷம். முதல்ல உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், இதில் நான் எப்படி பண்ண போகிறேன், என்னுடைய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, என்னுடைய நேர இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, எனக்கு ஏதாவது பொருள் தேவையா, யாராவது நண்பர்கள் தேவையா, உடன் பணியாற்றுபவர்கள், சக பணியாளர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர் யாராவது தேவையா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற ப்ரீ பிளானிங் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2025. ஸோ உங்களுடைய எதிர்கால தொழில், வேலை வாய்ப்பை, கேரியரை பிளான் பண்ணுறதுக்குண்டான, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குண்டான ஆண்டு இந்த 2025. துலாம் ராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் வந்து பிளான் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வியூகமாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலான்றதை வந்து சார் சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம முதல் ராசியான மேஷ ராசிக்கு போயிடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருட ரெசல்யூஷனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு 2 லைன்ஸில் சொல்ல முடியுமா? தாராளமாக. லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு மார்ச் 29.
செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய ஆண்டு. அதனால் செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் செயல்படணும். ஆனால் முதல் 3 மாதம், அதாவது ஜனவரி டு மார்ச் உங்களுக்கு பெரிய பெரிய வருமானம் இருக்கும். மார்ச் டு மே, மார்ச் மாதம் 29லேருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் சனியின் பார்வையில் குரு இருப்பார். அதாவது சனி பார்வையில் குரு 3ஆம் பார்வையில் இருப்பார். விரயஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 2ஆம் இடத்துல ரிஷபராசியில் குரு இருக்கார். விரையாதிபதியே சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். உங்களுக்கு நிம்மதியாக கட்டிலில் படுத்தாலும் சரி, தரையில் படுத்தாலும் சரி தூக்கம் வராது. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே உக்காந்த இடத்துல சேரில் உக்காந்து தூங்கினா கூட தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ தூக்கம் வராது. நிறைய ஓட்டம் இருக்கும். ஆனால் நிறைய நேர விரயம் ஏற்படும். உங்களுடைய மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருஷ பிற்பகுதியில் 25 முடியும் பொழுது உங்கள் ஆரோக்கியத்திலும் ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு இப்போ குரு பார்வை இருக்குது. அடுத்தது 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது, மே மாதம் பயிற்சி ஆகும்போது உங்களுடைய அந்த ஆரோக்கிய விஷயத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருஷ கடைசியில், வருஷ ஆரம்பத்தில் இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஆனால் வருஷம் முழுவதும் பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம், ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டை விட்டு வாசலுக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக செருப்பு போட்டுன்னு கிளம்பும்போது செருப்பு பிஞ்சு போகும். அப்போ புது செருப்பு வாங்கிட்டு தான் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமும், வண்டி எடுப்பீங்க, 2 வீலர் எடுக்கிறீங்க, வண்டி பஞ்சர் ஆகிட்டு உங்களை வண்டியை தள்ளிண்டு போயிட்டு அந்த வண்டி பஞ்சர் ஒட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தடங்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம், மேஷ ராசியில் பிறந்தவர்கள் யாரும் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடாது. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான, அதாவது இந்த ரம்மி சர்க்கிள்லாம் ஆட வேணாம்னு. ஆமாம், இந்த ஆன்லைன் கேம், ஷேர் ட்ரேடிங், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம், நீங்கள் முதலீடாக பண்ணலாம், ஆனால் ட்ரேடிங்காக பண்ணக்கூடாது. இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான ரெசல்யூஷனாக நீங்கள் வச்சுக்கணும். அடுத்ததான் நம்ம ரிஷபராசிக்கு ரெசல்யூஷன் சொல்கிறதா இருந்தால் என்ன ரெசல்யூஷன் சொல்கிறோம்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலே குரு இருக்கார். ஸோ குருவின் பார்வை, அவர் இருக்கிறது எதிரி வீட்டில் இருந்தாலும் முதல் 2 மாதங்கள் வக்ரகதியில் இருக்கிறது ஒரு பெரிய யோகம். இன்ஃபேக்ட் ரிஷபராசிக்கு பெரிய 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 மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டு இந்த 2025. ஸோ நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். நெட்வொர்க்கிங்னு இப்போ ஒரு வார்த்தை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நெட்வொர்க்கிங்கை க்ரியேட் பண்ணணும். யூ ஹாவ் டு நெட்வொர்க் வித் பீப்புள். அதாவது மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இது. அதாவது புது புது கான்டாக்ட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். எஸ். என்ன காரணம் அப்படின்னா, ராசிலேருந்து குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்கள் அமைகின்ற காரணத்தினால அந்த நண்பர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ணக்கூடிய நண்பர்களாக வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய நண்பர்களை அமைத்து, புதிய நண்பர்களை அழைத்து, அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்துவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வாக்கு, குறிப்பாக பெரிய மனிதர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை, செல்வாக்கு உயரக்கூடிய ஆண்டு. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சனி வராரு, தசமஸ்தானத்துக்கு ராகு போகிறாரு. இந்த அமைப்பு வந்து ரொம்ப ரேராக அமையிறது. 10ல் ராகு, 11ல் சனி, ராசிலையும் அதுக்கப்புறமா மே மாதத்துக்கு பிறகு 2ஆம் இடத்திலும் குரு இருக்கிறதுங்கிறது வந்து வருமானத்தை தந்து செல்வாக்கை உயர்த்துகின்ற ஆண்டு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கேரியர் கிராஃபை நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் வளர்த்துக்குங்க. ஐயா சொன்னதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பயங்கர சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பாக. அடுத்தது வந்து மிதுன ராசி. எதுலேயுமே வந்து 2 விதமான டெசிஷனோடு இருப்பாங்க. பிளான் ஏ, பிளான் பி அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். இது நடந்தால் இப்படி, இது நடக்கலைன்னா இப்படி போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவர்கள் மிதுன ராசி நண்பர்கள். அவங்களால வந்து கட் அண்ட் ரைட்டாக டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அதில் சில நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம், அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுப்பாங்க. இந்த வருஷம் 2025 இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன விதமான ரெசல்யூஷன் இருந்தால் நல்லது நடக்கும்னா, சொத்து வாங்கணும், நான் சொத்து வாங்கணும், வண்டி வாகனம், நான் 2 வீலர் வாங்கணும், நான் கார் வாங்கணும், நான் வந்து என்னுடைய இப்போ இருக்கிற காரை வந்து ஹையர் எண்டு மாடலாக
ஒரு எஸ்யூவியாக மாற்றணும், இல்லை பெரிய சடனாக மாற்றணும், நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், அந்த எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப பிரயத்தனப்படணும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு சனி வராரு மார்ச் மாதம். மே மாதம் ராகு வந்து 10லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. பாக்கிய ராகு நல்லதை கொடுப்பாரு. ஆனால் தசம சனி பதவியில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஸோ உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக பார்த்து பேசணும். அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் வரும். ஆனால் அதே சமயம் யூ ஹாவ் எவ்ரி சான்ஸ். நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஃபயர் பண்ணிங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கடல் கடந்து சென்று உங்களுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமைகின்ற ஆண்டாக இருக்கும். அதாவது இந்த வருடம் வந்து இவங்க வந்து அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அத்தனைக்கும் ஆசைப்படு, உன்னுடைய தகுதியை தெரிந்து அளவா அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்தது வந்து கடகம் ராசி. என்ன மாதிரியான ரெசல்யூஷன் எடுக்கலாம்? கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லணும். அதாவது நிதானமாக கால் எடுத்து வைக்கணும். ஒரு கால் எடுத்து வைக்கிறோம், அது உள்ளே போகுதா இல்லையா, இல்லை தரையிலே நிற்குதாங்கிறது தெரியாமல் அடுத்த கால் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அஷ்டம சனி முடியக்கூடிய ஆண்டு, உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும் ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு, லேட்டஸ்ட் அஸ்யூம் கொரோனா வந்திருக்காரு, கோவிட் வந்து படுத்திருக்காரு, இல்லை கோவிட் வேண்டாம் அது கூட ரொம்ப ரிஸ்க்குன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து படுத்திருக்காரு. வைரல் இன்ஃபெக்ஷன் 3 நாள் தான் ஜுரம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வந்து இருமல் இருக்கும், தும்மல் இருக்கும், அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த 1 மாதத்துக்குள்ளார அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளார அவர் எழுந்திரிச்சு ஓட முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இப்போ தான் அஷ்டம சனி முடியுது. உங்களுடைய எதிர்காலத்தை பிளான் பண்ணணுமே தவிர அதுக்கு உண்டான அந்த ஏரியாவை ஆர்கனைஸ் பண்ணணும். ஆனால் எடுத்தவனை கால் வைக்கக்கூடாது. ஆழமறிந்து காலை விடு. எஸ், அதுதான் சொல்ல வரீங்க. ஆமாம். ஓகே. ஸோ இது இந்த வருஷத்துக்கு 2025 கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ரெசல்யூஷன் என்னென்னா, இந்த வருஷம் என்னுடைய எதிர்காலத்தை பிளான் பண்ணுவேன், பிளான் பண்ணி செயல்படணும், அலர்ட்டாகவும் இருக்கணும். இந்த அலர்ட் ஆரம்பத்தை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும்ல. ஆமாம். ஓகே. அடுத்ததாக வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அவங்களோட நேச்சரே வந்து கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்கன்றது தான். அவங்களுக்கு என்ன மாதிரி ரெசல்யூஷன் வந்து நம்ம சொல்கிறோம்? தைரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் தைரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா, தைரியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம லேட்டஸ்ட் அஸ்யூம் நம்ம தமிழக முதல்வர் இல்லாட்டி இந்திய பிரதமர் எனக்கு தைரியம் இருக்குன்ட்டு அவங்களுடைய கான்வாயில் நீங்கள் போக முடியாது, வச்சு செஞ்சுருவாங்க. அது மாதிரி உங்களுடைய தைரியம் என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்கிறது வந்து புலி பதுங்கணும், இப்போ நீங்கள் சிங்கம் பதுங்கணும். பொதுவாக கேட்பாங்க புலி பதுங்கும் சிங்கம் அப்படியே பாயுன்ட்டு. இப்போ சிங்கம் பாயக்கூடாது, சிங்கம் பதுங்க வேண்டும். குறிப்பாக வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கட்டி அரவணைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டிய நேரம் இது. ஏன்னா இப்போ குடும்பத்தை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா குடும்பம் சிதறுண்டு போகிறதுக்கோ இல்லை குடும்பம் ஆரோக்கியத்தினால் பிரிவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை கவனப்படுத்துங்க. அதே சமயம் பதுங்கி செயல்பட வேண்டிய நேரம். எதிரிகளாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் இறங்கி அடிக்கக்கூடாது. அதாவது பாதுகாப்பாக இருக்கணும், வாய் விடக்கூடாது. அவ்வளோதான். அதாவது நான் வந்து என்னால் பண்ண முடியுன்றதுக்காக எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. எஸ், அதாவது கவனமாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் கடந்து போயிடலாம், தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி. இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது வந்து 25க்கு மட்டும் இல்லை, 25, 26, 27 வரைக்கும் இருக்குது. 2027 டிசம்பர் வரைக்கும் சிம்மராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த வருஷத்தில் அதனுடைய தாக்கம் முதல் 6 மாதங்கள் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மே மாதத்துக்கு மேலே ஓவர் தைரியம் வரும். அந்த ஓவர் தைரியத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காக. அதுதான் அதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும்,
கண்ட்ரோல்டாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கன்னிராசி, காதல் மன்னன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னிராசியை. அவங்களுக்கு வந்து என்ன ரெசல்யூஷன்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் யார் கூட பழகிறீங்க, யார் கூட பழகினாலும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும். கூட பிறந்தவங்களை தவிர, பெத்த அப்பா அம்மாவை தவிர நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. நீங்கள் யாரை நம்பினாலும் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கும் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை மாட்டி விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை மாட்டி விடுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அதே சமயம் நீங்கள் வெளியில் போகிறீங்க இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா, சின்ஸ் ராசிங்கிறது வந்து தலை, 7ஆம் இடம்ங்கிறது வந்து இடுப்பு பகுதி, 7ஆம் இடத்துல சனி வந்து உக்காராரு, 12ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய கால் பகுதி. இந்த 7ஆம் இடத்துலேருந்து முட்டி பகுதியை சனி பார்க்க போகிறாரு, கால் பகுதியை பார்க்குறாரு, அதே மாதிரி தலைப்பகுதியும் பார்க்குறாரு. ஸோ இந்த முட்டிலேயோ இல்லை இடுப்புலையோ இல்லை தலையிலையோ அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கழுத்துலேருந்து தலைக்குள்ளே எங்கே வேணால் வரலாம். காதில் பிரச்சனை வரலாம், கழுத்தில் பிரச்சனை வரலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாண்டிலிட்டிஸ்னு வந்து பட்டி போடுவாங்க, ஒரு திருப்ப முடியாத மாதிரி. இல்லாட்டி சில பேர்த்துக்கு வந்து காதில் வந்து பிரச்சனை வரலாம். காதில் எங்கே ஏதாவது ஒரு பூச்சி காதில் சம்பந்தப்பட்ட தலைப்பகுதியில் பிரச்சனை வரலாம். கண், காது, மூக்கு, ஆமாம், தொண்டை, இஎன்டி, இயர், நோஸ், த்ரோட், கண், காது, மூக்கு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கனாலே நீங்க கண்டிப்பா போட்டிருப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும். அப்போ நீங்க அதுல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது. அதே மாதிரி முட்டி பகுதியிலையும் ஜாகிரதையா இருந்துக்கிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் யாரை நம்பியும் எந்த ஒரு ரகசியத்தையும், குடும்ப ரகசியத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க கூட பழகிறவங்க எல்லாருமே உங்ககிட்டேருந்து எதை கறக்கலாம், எதை வச்சு உங்களை கீழே தள்ளி விடலாம் அப்படிங்கிறது தான் யோசிக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், எனக்கு அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் பிறந்ததுலேருந்து அவங்க வளர்த்துட்ருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பெத்த அப்பா அம்மாவோட மற்றவங்க யாரும் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. அதுவும் இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக வந்து நம்ம துலாம் ராசிக்கு பார்த்தாச்சு. முன்னதே வந்து துலாம் ராசிக்கு தான் நம்ம பார்த்தோம், உங்களோட ராசி. ஆமாம், ராசிக்கு பார்த்தோம். இப்போ நம்ம விருச்சக ராசிக்கு பார்ப்போம். ஏன்னா விருச்சக ராசி வந்து ஒரு தேல் மாதிரி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ராசிக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும்? ஓகே, முதல்ல இந்த தேள் மாதிரி கொட்டுவாங்கங்கிறது வந்து அவர்கள் வாயால் பேசுவார்கள். ஏன்னா வாயால் அவங்கக்கிட்ட உண்மை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு, அதே மாதிரி கும்பராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு. இந்த 2ஆம் வீட்டு அதிபதி குருவாக இருப்பவர்களின் வார்த்தைக்கு அவ்வளவு வீரியம் இருக்கும். அதாவது உண்மை பேசுவாங்க, பளிச்சுன்னு சவுக்கால் அடிப்பாங்க, அந்த அளவுக்கு சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த விருச்சிக ராசி, அதுவும் விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேள் கொடுக்குதான் அவங்க நாக்கு. அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த 2025 ரெசல்யூஷன் என்னன்னு கேட்குறீங்க? ஆமாம், வளர்ச்சி, இது ஒன்று தான் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கணும். உழைப்பு தாரக மந்திரமாக இருக்கணும். யாரையும் மனசு காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே உங்கள் வாயில் நெருப்பு இருக்குது. இப்போ 5ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்கெல்லாம் பாவம், அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இது நாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுகின்ற ஆண்டாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து மக்களை சேர்க்கணும், உறவுகளை சேர்க்க வேண்டும். ஆனால் அதே சனி பகவான் அந்த உறவுகள்கிட்ட தப்பை கண்டுபிடிக்க வைப்பார். ஸோ தப்பையும் கண்டுபிடிக்கணும், ஆனால் அதே சமயம் அவங்க மனசு கோணாத மாதிரியும் பேசணும். ஏன்னா சனியின் பார்வையும் 2ஆம் இடத்திற்கு வருது. அதனால் கவனமாக இருந்து பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மனசு சங்கடம், அவர்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும். ஏன்னா சொன்னதுக்கப்புறம் ஐயோ சொல்லிட்டேன்னு புலம்புறதுக்கும் உங்களுக்கு ஈக்குவல் வேறு யாரும் இல்லை. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, முதல் 3 மாதங்கள் சனி உங்களுக்கு உங்களுடைய கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆர் 8 இயர்ஸாக நீங்கள் உழைத்த உழைப்புக்குண்டான ஊதியத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உழைப்புக்குண்டான மரியாதையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, லேட்டஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, இப்போ நீங்களே வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க. நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால், நீங்கள் துலா ராசின்னு சொல்லிட்டீங்க, விருச்சிக ராசியாக இருந்தால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மீடியா தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் இருக்கிறவங்களை பெரிய மனிதர்களே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க,
உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, பெரிய மனிதர்களின் தொடர்பு, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் இது எல்லாத்துக்கும் காரணமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுனால வீட்டில் சுப செலவும் வருது. குழந்தைகளுக்கு மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமண செலவுகள், தாய் தந்தையரின் ஆரோக்கிய செலவுகள், சில ஜாதகக்காரங்களுக்கு தாய் தந்தையருக்கு உண்டான அந்த கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் வரும். அது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அதாவது விருச்சிக ராசிக்கு வந்து உறவுகளை வந்து அரவணைக்க சொல்கிறீங்க. எஸ், அதாவது பகச்சிக்க வேணாம். பணம் வரும்போது தான் பகச்சிக்க தோணும். அதனால பணம் வருது, கண்டுபிடிப்பாங்க. உங்களுடைய உறவுகளை அரவணைச்சு போகிறது வந்து நல்லதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். சரி, அடுத்ததாக வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து சொல்லுங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை அப்படின்ட்டு படுத்துட்டு இருந்தீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்க. இனி ஓடக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்குது. சப்போஸ் நான் ஓட மாட்டேன் சார், எனக்கு வேலை கிடைக்கல, ஏதாவது காரணத்தை சொல்லி நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, நான் படித்த படிப்புக்கு ஏற்ற எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு என்னை விட கம்மியாக படித்தவன் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து 10,000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறான், இப்படி ஃபிலிம்ஸி ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றா ஓடி உழைக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். அது ஊருக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ அது அடுத்தது. ஆனால் நீங்கள் ஓடி ஓடி உழைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் பெட்டில் படுக்கணும். ஓ, ஓடி ஓடி உழைக்கணும். இல்லைன்னா வீட்டில் நான் ஓடி உழைக்க மாட்டேன், காரணம் எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கல, உழைக்க தயாராக இல்லைன்னா படுக்க வச்சு. எஸ், இதுதான். எஸ். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு வந்து ரெசல்யூஷன் என்ன சொல்கிறீங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தம் ஆரம்பம். கடந்த ஒரு 8 வருஷம் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் இல்லை, அவமானப்பட்டவங்களும் இல்லை. எதனால் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு ராசிநாதனே சனி தானே, எங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு. ஆனால் ராசிநாதன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ராசிநாதனாக இருந்தாலும் குரு எதிரி. அந்த குரு உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தார். குடும்பத்தில் உங்களுக்கு உடன்பிறப்புகளால் உறவினர்களால் அவமானத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போ அந்த அவமானங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு வருது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மார்ச் 29 தான் சனி பயிற்சி. ஆனால் அதுக்கு முன்னாடி 4 மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இவங்களை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றியை எப்படியாவது அடையணுங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. அதுக்காக தவறான வழியில் போகாதீங்க, நேர் வழியில் போங்க. ஏன்னா நீங்கள் நேராக போனாலே உங்களுக்கு வெற்றி தானாக வந்து குவியக்கூடிய ஆண்டு இது. குறுக்கு வழியில் போகாதீங்க. ஆமாம், குறுக்கு வழியில் போனீங்கன்னா காலி, நேர் வழியில் போனீங்கன்னா சக்ஸஸை போய் அடைஞ்சிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒன் வேல போகாதீங்க. ஓகே, ஒன் வேல போனீங்கன்னா போலீஸ் நிற்பார். அவர் தான் வந்து சனி பகவான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டா? ஆமாம், அவர் கண்டிப்பாக வச்சு செஞ்சிருவார். கண்டிப்பாக. அதனால நீங்கள் நேர் வழியில் போனீங்கன்னா சனி பகவான் வந்து போங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே நிற்க மாட்டார். போலீஸ்காரங்க அங்கே நிற்க மாட்டாங்க, புல்லட்டில் வந்து நிற்பாங்க. ஏன்னா இரும்பில் வந்து நிற்பாங்க. சனி பகவான் இரும்பில் வருவார். நேர்மையே உங்களுக்கு வந்து ஜெயம். எஸ். அடுத்தது கும்பராசி. கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் சுமாரான பலன் தான், பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. குடும்பஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சங்கடங்கள், வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் கடன் வாங்கலாமா, எதிரிகிட்ட போய் கடன் வாங்குவீங்க. ஸோ யாருக்கிட்ட கடன் வாங்குறதையும் பிளான் பண்ணணும். அதே சமயம் உங்களுடைய செலவுகளையும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி வார்த்தைகள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாகவும் வரலாம், நீங்களும் செய்யலாம். ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதே ஒரு பிரம்ம பிரயத்தனமாக இருக்கும். அதாவது நீங்கள் கடன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வாங்கணும். அவங்க யார், அவங்க நம்மளை எப்படி அடிப்பாங்கன்றத தெரிஞ்சு நீங்கள் அந்த கடன்லாம் வாங்கினீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் ஓட்டிடலாம் அப்படின்றது தான். கடனை கம்மியாக வாங்குங்க. குறிப்பாக கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்லாம் இருந்ததுன்னா இந்த வருஷ ஆரம்பத்துக்குள்ளார முதல் 4 மாதங்களுக்குள்ளாரையே
நீங்கள் குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் கஷ்டத்தை கொடுக்கும். ஃபைனலாக வந்து மீன ராசிக்கு நம்ம வந்துட்டோம். மீன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும்? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ங்கிறது வந்து ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சதுனால உங்களுடைய தவறுகள் வெளியில் தெரிஞ்சிட்டு இருந்தது. கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா, போன மேலேருந்து இந்த மே வரைக்கும் உங்களுடைய தவறுகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வகையில் இருந்தது. இப்போ குரு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு, உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு 9ஆம் பார்வையாக. அதே சமயம் சனி ராசிக்குள்ளே வராரு. ராசிக்குள்ளே வரதுனால குறிப்பாக உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவர்களை பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் உங்கள் உறவில் ஒன்றா மனைவியோ இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நண்பரோ இல்லை சில தவறான தொடர்புகள் இருந்ததுன்னா அந்த தொடர்புகளினாலும் இருக்கக்கூடிய அந்த நபரோ உங்களை விட்டு பிரியக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது பிரியறதுனால நல்ல விஷயந்தான், ஆனால் அது உங்களுக்கு கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தும். எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாரும் வந்து எச்சரிக்கையாக இருந்து இந்த ரெசல்யூஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக போயிடலாம். கண்டிப்பாக. இப்போது எல்லா ராசிக்கும் 12 ராசிகளுக்கும் ஒரே ஒரு ரெசல்யூஷன், இதை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னா 12 ராசிக்கும் ஒரே ரெசல்யூஷனாக ஒன்று சொல்லிடுங்களா லாஸ்ட்டாக? 12 ராசிக்கும் ஒரே ரெசல்யூஷன். ஆக்சுவலாக தம்பி வந்து நல்லா அறிவாளித்தனமாக கேட்குறாரு. ஆனால் அது சொல்கிறது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து 12 ராசிகளுக்கும் ஒத்து வருமாங்கிறது தெரியாது. நேர்மையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நேர்மையாக இருக்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. நேர்மைங்கிறதே வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி என் சௌரியத்துக்கு எனக்கு நேர்மை, அதனால் நான் நேர்மையாக இருக்கேன் அப்படிங்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பொதுவான நபர்களுக்கு, அதாவது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிறது வந்து இவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும், நான் இருக்கிறது வந்து கேமராமேனுக்கு நேர்மையாக இருக்கணும், நான் இருக்கிறது லைட் பாய்க்கு வந்து நேர்மையாக இருக்கணும், நான் சொல்கிறது வந்து நேர்களுக்கு உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நேர்மை. எனக்கு நேர்மையாக இருக்கணும், அதனால் எனக்கு வியூஸ் வரணும், எனக்கு பணம் வரணுங்கிறதுக்காக நான் இஷ்டத்துக்கு நான் இங்கே வந்து ஜோசியத்தில் அடித்து விட்டேன்னா அது நேர்மை கிடையாது. அடுத்தவர்களுக்கு பாதிப்பு வராத வகையில் இருக்கிறது தான் நேர்மை, நியாயமாக இருக்கிறது. இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான தாரக மந்திரம். சூப்பராக சொன்னீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நல்லபடியாக நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஓம் ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோகோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ரி துக்க பயகாரணி காத்வதன்யா சர்வபுகார கர்ணாய சதாத்திர சித்தா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இது ஆக்சுவலாக இதற்கு பெயர் துர்கா சப்தஸ்லோகின்னு இன்னும் ஒரு 3 லைன் இருக்குது. நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் சுபம் வரணும், சர்வ மாங்கல்யமும் உண்டாக வேண்டும். மாங்கல்யம்னா உடனே தாலின்னு மட்டும் கிடையாது, அனைத்தும் மங்களகரமான அனைத்து விஷயங்களும் மாங்கல்ய விஷயந்தான் மங்களகரமான விஷயம். அந்த மங்களகரமான விஷயம், அந்த மங்களகரமான நிகழ்வுகள் இந்த 2025 அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை அந்த துர்க்கையின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து இதில் ஒரு சூக்ஷ்மத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வருஷம் எல்லா ராசிக்காரர்களும் இந்த துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி வருவதன் மூலமாக யூடியூப்பில் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணால் டெக்ஸ்டே கிடைக்கிறது. இதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் தினமும் கேளுங்க. இதை கேட்பதன் மூலமாக கேட்பவர்களுக்கு சுபிக்ஷத்தையும், அதை சொல்லிக் கொடுப்பவர்கள் சொன்னவர்கள் யார் ஆடியோ பேசியிருக்காங்களோ அவர்களுக்கு வளர்ச்சியையும், அதனால் உங்களுக்கு நன்மையையும் ஆரோக்கியத்தையும், எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களை தவிர்ப்பதற்கு உண்டான உபாயத்தையும் அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.